श्रीलक्ष्मी वल्लभारम्भां विगणो मुनिमध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरம்பராம். அஸ்மத்குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை 23/1/2025 நவமி திதி மாலை 4:48 வரை. அதன் பின் தசமி. விசாக நட்சத்திரம் மறுநாள் காலை 4:32 வரை. அதன் பின் அனுஷம். இன்று முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யம கண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. வார சூளை தெற்கு. பரிகாரம் நல்லெண்ணெய். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. மீன ராசிக்கு இரவு 9:58 வரை சந்திராஷ்டமம். அதன் பின் மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகும். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு வக்ரம், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, உங்களது நல்ல முயற்சியில் முன்னேற்றங்கள் தென்பட்டாலும் மறைமுக தடை தாமதங்கள் ஏற்படுவதை தவிர்க்க இயலாது. உத்தியோகஸ்தர்கள் தாங்கள் முக்கியமான ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்து கொள்வது அவசியம். புதிய நபர்களின் அறிமுகத்தால் சொந்த தொழில் செய்வோருக்கு முன்னேற்றம் உண்டு. கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த லாபம் பெற தக்க நபர்களின் ஆலோசனை இன்று தேவைப்படும். பங்கு சந்தை வியாபாரத்தில் அவசரப்பட்டு பழைய பங்குகளை விற்க வேண்டாம். கலைத்துறையில் உள்ளோருக்கு எதிர்பார்த்த ஆதாயம் உண்டு. புதிய வாய்ப்புகள் மற்றும் பெற சில நாட்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டியது அவசியம். பெண்களுக்கு எதிர்பார்த்த சுபகாரியம் தள்ளி போகும். அதே நேரத்தில் குடும்பத்திற்காக புதிய சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புண்டு. மறைமுக எதிர்ப்புகளை திறமையாக சமாளிப்பீர். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, சிறு தடங்கள் இருந்தாலும் உங்களது வழக்கமான முயற்சி உங்களை கைதூக்கிவிடும். சிலர் அசையா சொத்துக்கள் வாங்க திட்டமிடுவீர். உத்தியோகத்தில் உள்ள சிலருக்கு புதிய ஆதாயங்கள் தேடி வரும். சிலருக்கு விரும்பிய மாற்றங்களை சந்திக்கும் வாய்ப்பும் உண்டு. சொந்த தொழில் செய்வோர்கள் எதிர்பார்த்த நல்ல வருமானம் பெற முடியும். சில விஷயங்களை அவசரமாக செய்து கொடுத்து பாராட்டை பெறுவீர். கூட்டு தொழிலிலும் எதிர்பார்த்த திருப்பங்கள் உண்டு. வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். பங்கு சந்தை ஓரளவு கை கொடுக்கும். கலைத்துறையில் உள்ளவர்கள் புதிய வாய்ப்புகளை பெற்று மகிழ்ச்சி அடைவர். வருமானமும் புகழும் அதிகரிக்கும். அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, சில விஷயங்களில் பொறுமை காப்பது அவசியம். தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடும். இருந்தாலும் வழக்கமான புன்னகையால் சமாளிப்பீர். உத்தியோகஸ்தர்களுக்கு உழைப்பு வீண் போகாது. அதே நேரத்தில் சக ஊழியருடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. சொந்த தொழிலில் லாபம் தரக்கூடிய விஷயங்களில் உங்கள் மனம் செல்லும். கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்க்கும் லாபம் குறைவிராது. பணத்தை கையாளும் பொழுது அதிக கவனத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. புதிய பங்குகள் வாங்குவதை பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர் தவிர்ப்பது நன்மை தரும். கலைத்துறை உள்ளோருக்கு வழக்கம் போல் இருக்கும். உற்சாகமாக செயல்படுவீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு ஆரோக்கிய பிரச்சனை இருந்தாலும் பெரிய பாதிப்பு இராது. விலகிய சொந்தங்கள் வீடு தேடி வர வாய்ப்பு உண்டு. அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, சில விஷயங்களில் நீங்கள் கடும் முயற்சி எடுப்பீர். நல்ல விஷயங்கள் சற்று தாமதமாகும். உத்தியோகத்தில் உள்ள சிலருக்கு வெளியூரிலிருந்து நல்ல தகவல் தேடி வரும். உயர் அதிகாரிகளின் விருப்பப்படி சில காரியங்களை நல்ல முறையில் முடித்து பாராட்டை பெறுவீர். சொந்த தொழில் சிறப்பாக நடைபெறும். புதிய நபர்களின் அறிமுகம் மகிழ்ச்சியை உண்டு செய்யும். கூட்டு தொழில் வியாபாரம் சுறுசுறுப்பாக இருக்கும். வழக்கம்போல் லாபம் உண்டு. பங்கு சந்தை வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் பெற சற்று நிதானிக்க வேண்டி வரும். பங்கு சந்தையில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறை சார்ந்தவர்கள் நல்ல பாராட்டையும் பரிசையும் பெறுவர்.
குடும்பம் சிறப்பாக நடைபெறும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறந்து காணப்படும். பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு தீரும். குழந்தைகளால் பெருமை சேரும். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, அதிக தைரியத்துடன் எப்பொழுதும் செயல்படும் நீங்கள் இன்று நிதானித்து சில விஷயங்களில் முடிவெடுப்பது நல்லது. குறிப்பாக வீடு வாகனங்கள் வாங்குவதில் ஒப்பந்தம் செய்வதிலும் கவனம் தேவை. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு பணி சுமை அதிகரிக்கும். பிறகு செய்யலாம் என்று தள்ளி வைத்த பணி ஒன்றை உடனே செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படலாம். சொந்த தொழில் செய்வோர்கள் ஓய்வின்றி உழைக்க நேரிடும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். கூட்டு தொழிலில் போதிய வருமானம் கிடைக்கும். பங்கு சந்தையில் அதிக லாபம் பெற சற்று நிதானிக்க வேண்டி வரும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் சுறுசுறுப்பாக உற்சாகத்துடன் இருப்பீர். எதிர்பார்த்த நபர்களின் ஒத்துழைப்பு உதவியும் கிடைக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு இருந்தாலும் எதிர்பார்த்த சுபகாரியம் நடந்தேறும். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்கள் திறமையால் இன்று பாராட்டுக்களை பெறுவீர். அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குவதிலோ அல்லது புதிய வீடு வாங்குவதிலோ சற்று தள்ளி வைப்பது நல்லது. இன்று அதற்கான முயற்சியில் சிறு சிறு தடைகள் தோன்றும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு எதிர்பார்த்த பதவி பட்டம் புகழ் கிடைக்கும். எதிர்பார்த்த கடன் உதவியும் சிலருக்கு கிடைக்கும். சொந்த தொழிலில் போதிய வருமானங்கள் உண்டு. கூட்டு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்க்கும் திருப்பங்களை சந்திப்பீர். பங்கு சந்தை வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும். அதிக லாபம் பெற வாய்ப்புண்டு. கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் பிரபலமான பெரிய மனிதர்களின் சந்திப்பால் மகிழ்ச்சி அடைய வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, சில விஷயங்களில் துடிப்புடன் செயல்படுவீர். மற்றவர்களின் பாராட்டையும் பெற வாய்ப்புண்டு. உங்கள் பணியில் உற்சாகத்துடன் ஈடுபட்டு பல காரியங்களை திறமையாக செய்வீர். உத்தியோகஸ்தர்கள் அவசர வேலை கருதி செய்யக்கூடிய செயல் வெற்றிகரமாகவே முடியும். உயர் அதிகாரிகளிடம் உங்களது நன்மதிப்பு உயரும். சொந்த தொழில் நன்றாக நடைபெறும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை நாடி தேடி வரக்கூடும். ஓய்வின்றி உழைப்பீர். கூட்டு தொழில் வியாபாரம் நன்கு நடைபெறும். வியாபார அபிவிருத்திக்காக சில திட்டங்களை தீட்டுவீர். பங்கு சந்தை வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் முன்னேற்றமான பாதையில் அடியெடுத்து வைப்பீர். புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடும். குடும்பத்தில் முன்னேற்றம் காணப்படும். சுபகாரியங்கள் நடைபெற தீவிர முயற்சியை மேற்கொள்வீர். பெண்களுக்கு திட்டமிட்டபடி நல்ல காரியங்களை செய்வதால் பாராட்டு பெருகும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, செய்யும் செயல்களில் சிறு சிறு தடை தொல்லைகள் தோன்றக்கூடும். இருந்தாலும் தர்மத்துக்கும் சத்தியத்திற்கும் கட்டுப்பட்டு உங்கள் திறமையால் பொறுமையால் அவற்றை திறமையாக சமாளிப்பீர். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பணியில் அதிக கவனத்துடன் இருந்து வருவீர். உங்களது திறமையால் மேலதிகாரிகளின் பாராட்டை பெற வாய்ப்புண்டு. சிலருக்கு பழைய கடன்கள் அடையும். சொந்த தொழில் சிறப்பாக நடைபெறும். அவசரம் கருதி சில காரியங்களை செய்ய வேண்டி வரும். பங்கு சந்தை வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும். குழந்தைகளால் குடும்பத்தில் பெருமை சேரும். அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, திட்டமிட்ட காரியங்களை தீவிர முயற்சியுடன் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் இன்று வெற்றி தரும் செய்தி வீடு தேடி வரும். உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய இடமாற்றமும் உயர்வும் கிடைக்க வாய்ப்புண்டு. அலுவலகத்தில் கூடுமானவரை வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற பேச்சால் சிறு சிறு சங்கடங்களை சந்திக்க நேரிடும். சொந்த தொழிலில் உங்கள் முயற்சி லாபத்தை தேடி தரும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வரக்கூடும். வருமானமும் அதிகரிக்கும். கூட்டு தொழிலில் லாபம் பெற நல்ல முயற்சிகளை செய்வீர். பங்கு சந்தை பொறுத்தவரை புதிய முதலீடுகள் செய்வதை இன்று தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையில் உள்ளோருக்கு வருமானம் கூடும். என்றாலும் பொருள் வரவை நீங்கள் கவனமாக பயன்படுத்துவது புத்திசாலித்தனம். குடும்பத்தில் சிறு சிறு பழைய பிரச்சனைகள் தேடி வரக்கூடும். ஆனாலும் நிதானமாக சிந்தித்து அவற்றை சமாளிப்பீர். தாய் வழி உறவுகளால் சிலருக்கு எதிர்பாராமல் பணவரவு வந்து சேரும். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இன்று முன்னேற்றம் நல்ல முறையில் காண்பீர். உத்தியோகஸ்தர்கள் பணியில் அதிக கவனத்துடன் இருந்து செயல்பட்டு சில பிரச்சனைகளை தீர்க்க வாய்ப்பு உண்டு. கலை, இசை, ஓவியம், நாட்டியம், திரையில் ஈடுபட்டுள்ளோர்கள் நல்ல முன்னேற்றங்களை காண்பீர். வேலை பளு அதிகரித்தாலும் சோதனைகள் தேடி வந்தாலும் அதை சாதனைகளாக மாற்றுவீர். சொந்த தொழில் செய்வோர்கள் வாடிக்கையாளரின் ரசனைக்கேற்ப சில விஷயங்களை செய்து முடித்து பாராட்டை பெற வாய்ப்புண்டு.
கூட்டுத்தொழில் லாபம் தரக்கூடியதாக இருக்கும். கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். சக கலைஞர்களின் ஆதரவும் இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பு இராது. உடன் பிறந்தவரால் சிறு மனக்கலக்கம் உண்டாகும். உறவினர் வருகை மகிழ்ச்சி தரும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. சற்று பரபரப்பாக காணப்படுவீர். காலை முதல் வேலை பளு தேடி தேடி வரும். உத்தியோகத்தில் உங்கள் பணியில் அதிக கவனத்தில் செலுத்த வேண்டி வரலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். சொந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளோர் பண விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வரவுகள் அதிகரிக்கும். அதைவிட செலவுகள் அதிகரிப்பதால் திட்டமிடுதல் என்று அவசியம். பங்கு சந்தை வியாபாரம் ஓரளவு சுமாராக நடைபெறும். கலைத்துறையை சேர்ந்தவர்கள் சில விஷயங்களில் கடினமான முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். குடும்பத்தில் சலசலப்புகள் ஏற்பட்டு பிரச்சனை உண்டானாலும் பெரியோர்களின் ஆலோசனைகள் அதை சரி செய்துவிடும். பெரிய தொல்லைகள் எதுவும் இராது. கடன் கொடுக்கல் வாங்கல் வழக்கம் போல் இருக்கும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, அவசியமான காரியங்களை அதிக கவனத்துடன் செய்து முடித்து பாராட்டும் வெற்றியும் பெறுவீர். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு இடமாற்றங்கள் அல்லது சூழ்நிலை மாற்றங்கள் அனுகூலமாக இருக்கும். சிலருக்கு புதிய பொறுப்புகளும் பாராட்டும் தேடி வரும். சொந்த தொழில் ஏற்றம் தரக்கூடியதாக அமையும். ஏமாற்றங்கள் மறையும். புதிய வாடிக்கையாளர் வருகையால் பொருளாதார உயர்வு காணப்படும். கூட்டுத்தொழில் சுமாரான லாபம் தேடித்தரும். பழைய பாக்கி வசூலாகி மகிழ்ச்சி ஏற்படுத்தும். பங்கு சந்தை வியாபாரத்தில் லாபத்திற்கு குறைவிராது. கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய வாய்ப்புகளை பெற்று மகிழ்ச்சி அடைவர். குடும்பத்தில் இருந்த சிறு சிறு மன வேறுபாடுகள் விலகிச் செல்லக்கூடும். ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியம் ஒன்று நடைபெற வாய்ப்பு உண்டு.